பொதுவாக நம்ம தொழில் எது பண்ணுவா இருந்தாலும் அதை வந்து ஒரு அட்ராக்டிவாக வந்து கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேக்கிங் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்குரிய எல்லா சொல்யூஷன்ஸுக்கும் வேல் ஃபைன் ஆர்ட்ஸ். நான் இங்கே சிவகாசியில் வேல் ஃபைன் ஆர்ட்னு சொல்லிட்டு சிவகாசியில் தொழில்பேட்டையில் இருக்குது சார் எங்கள் ஆஃபீஸு. இது கவர்மெண்ட்டோட சிட்கோ ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்குது. நாங்கள் வந்து வேல் ஃபைன் ஆர்ட்டு, வேல் ப்ராசஸ்ஸு, பழைய செல்வகுமார் பின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேருந்து பூரா 2-3 கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கள் அப்பா ஆரம்பித்தது பார்த்திங்கனாக்கா 1990 ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி. பத்தி பாக்ஸு தான் மெயினாக பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் பண்ணோம். இப்போ சாம்பிராணி பாக்ஸு, பேக்கரிக்கு தேவையான எல்லா பாக்ஸுமே, ஸ்வீட் பாக்ஸு, கேக் பாக்ஸு, பீஸா பாக்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நம்ம இதிலே வந்து வெரைட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது நம்ம எங்களுக்கு மெயின் பார்த்திங்கனாக்கா சாம்பிராணி பாக்ஸாக மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிலே வெரைட்டி ஆஃப் பாக்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து பார்த்திங்கனாக்கா நார்மல் நம்ம பிவிசி லேமினேஷன் மட்டும் போட்ட பாக்ஸு. இது நார்மல் பேசிக்காக உள்ள பாக்ஸ் இதுதான். இதிலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மகிட்ட போர்டு வந்து எல்லாமே திக்னஸ் நல்லா ஜிஎஸ்எம் வந்து கூட போட்டு பண்ணுவோம். இது வந்து ஃபிலிமே கிடையாது. இது ஆக்சுவலாக தண்ணியில் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கிரும். அதாவது இந்த இப்போ உள்ள மாதிரி இந்த மண்ணுக்கு பிரச்சனை இல்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபிலிமே கிடையாது. இதில் வெறும் அட்டையில் கோட்டிங் மட்டும் தான் போட்டிருப்போம். இதிலே வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த டிசைன்லேயே வேறு மாதிரி பண்ணலாம். இதில் ஃபைல்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக உள்ளதில் ஒரு சின்ன அடுத்த ஸ்டெப். இது வந்து யூவி பிரிண்டிங் பாக்ஸு, மெட்பெட்பாங்க இது பேர் வந்துட்டு. இது அட்டையில் நம்ம சில்வர் ஃபிலிம் போட்டு அதுக்கு மேலே 4 கலர் பிரிண்டிங் வந்து பண்ணியிருப்போம். அது பாக்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுவும் அதே டைப் தான். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக உள்ள பாக்ஸ்னால் இதுதான் நார்மலாக உள்ள பாக்ஸ் வந்துட்டு. இது வந்து பேசிக் உள்ள மாடல். இது வந்து நம்ம வெறும் பிரிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அதே ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, யூவி ஸ்பாட் யூவி ப்ளஸ் எம்போசிங், அதே டைப்பில் இது பண்ணது. இது வந்து அப்படி இதுவும் அதே தான். ஃபிலிமே இல்லாமல் வெறும் கோட்டிங்கு ப்ளஸ் எம்போசிங் மட்டும் பண்ணியிருப்போம். இதுவும் பேசிக்காக உள்ள மாடல் தான். இதுவும் ஒரு டைப் பாக்ஸ் தான். இதுவும் யூவி பிரிண்டிங் தான். இது எல்லாமே வந்துட்டு அதில் அந்த டைப் மெத்தடில் தான் பண்ணது. பாக்ஸே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கலர்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸ் பார்க்குறதுக்கு. மார்க்கெட்டில் மித்த பாக்ஸுக்கும் நம்ம பாக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாக்கா. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுட் கிரேட் போர்டு. இது நம்ம பார்த்த மெத்தடில் தவிர்த்து இது அடுத்த மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெறும் பிரிண்டிங் ட்ரிப் ஆஃப் மட்டும் தான் பண்ணியிருப்போம். இது போர்டு வந்து ஐடிசி போர்டு. சார், எல்லாரோட நேரோட அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, மினிமம் வந்து எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இது பேசிக்காக உள்ள மாடல் பார்த்திங்கனாக்கா நம்ம வெறும் லேமினேஷன் மட்டும் தான் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பாக்ஸ் வந்துட்டு ஒரு 3000 பாக்ஸுக்கு மேலே இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். மித்தபடி இந்த ஃபுட் கிரேட் பாக்ஸ் எல்லாமே அந்த டைப். இந்த யூவி பிரிண்டிங் சொல்லி மெட்பெட் பார்த்தோம், ரெண்டாவது பார்த்துருப்போம் அந்த பாக்ஸ். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்துட்டு 5000 பாக்ஸ் வேணும். 5000 பாக்ஸ் மேலே பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டைப்பில் போய்க்கலாம். என்ன பேசிக்காக அவ்வளோதான். குவான்டிட்டி கூட ரேட்டு குறையும் உங்களுக்கு, அவ்வளோதான். வேறு என்ன இதில். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுனுக்குள்ளே வந்து பிரிண்டிங் அடிச்சு நம்ம இன்னொரு யூனிட் டவுனுக்குள்ளே இருக்குது சார். அங்கேருந்து பிரிண்டிங் அடிச்சு இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல லேமினேஷனுங்கிறது அதான். மேலே ஒரு ஃபிலிம் மாதிரி விட்டுவோம், கீழே ஒரு ஃபிலிம் மாதிரி விட்டுவோம். அந்த ப்ராசஸ் தான் அந்த மிஷினில் விடும். இது வந்து லேமினேஷன். ஸ்வீட் பாக்ஸில் அதே தான் சேம். அந்த வைக்கிற ஸ்வீட் வந்துட்டு அந்த கீ உரியாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பத்தி பாக்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, கிளியாது. அதுக்காக வேண்டி நம்ம இந்த லேமினேஷன் பண்ணுவோம். பாக்ஸும் ப்ளஸ் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த லேமினேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 டைப் ஃபிலிம் இருக்குது. இது வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி நார்மலாக உள்ளது லேமினேஷனு. இது போக மேட் லேமினேஷன் ஒன்று இருக்குது, அதுபோக சில்வர் லேமினேஷன் ஒன்று இருக்குது, அதுபோக 3D லேமினேஷன். இந்த மாதிரி ஃபிலிம்லேயே வெரைட்டி நிறையா இருக்குது. ஆனால் ப்ராசஸ் எல்லாம் ஒரே தான், சேம் இதே தான். ஃபிலிம் மட்டும் மாறும். லேமினேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேட்ரு வாரி வந்துட்டு ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவோம், ஸ்கோரிங்கில் அடிக்கிறதுக்காக வேண்டி. அதனால் இந்த மிஷினில் தான் அதை வந்து ஒவ்வொரு மேட்ருக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்கோரிங். இது வந்து கட்டிங்கு. இதில் நம்மகிட்ட கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கட்டிங் இருக்குது, ப்ரோக்ராம் கட்டிங் இருக்குது. இது வந்து ப்ரோக்ராம் கட்டிங்கு. இது வந்து ஆக்சுவலாக ஸ்கோரிங். இது மிஷின் வந்து ஸ்கோரிங் மிஷின் தான். இது ஸ்கோரிங் எங்கிட்ட இருக்கிற மிஷினில் இதுதான் பெரிய சைஸ் மிஷினு. இது 2840 அப்படியே முழு சீட் அப்படியே நம்ம ஸ்கோரிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஸ்கோரிங்கில் எம்போசிங் ஓடிக்கிட்டு இருக்குது. இதான் வந்து எம்போசிங். நம்ம அந்த பிரிண்டிங் அப்புறம் வந்துட்டு நம்ம என்னென்ன மேட்ரு நமக்கு தனியாக தெரியணுமோ அதை வந்து எம்போஸ் பண்ணுறது. இதான் எம்போசிங் வந்துட்டு. இதுக்கு பேர் தான் எம்போசிங்கு. நமக்கு என்னென்ன மேட்ரு ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னாக்கா அதை மட்டும் தனியாக நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி பிளாக் எதுக்குன்னு சொல்லி தனியாக பிளாக் போடுவோம். பிளாக் போட்டு ஒரு இம்ப்ரெஸ் மாதிரி பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து தேவையான மேட்ரு மட்டும் நமக்கு மேடாக வெளியே வரும். இது வந்து எம்போசிங். இதுக்கு பேர் வந்துட்டு அது ஸ்கோரிங்க்கு முந்தின ஸ்டெப். இது எம்போசிங். இது வந்துட்டு இது ரெண்டாக இருக்கும் பாக்ஸ் வந்துட்டு.
போரிங் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி இப்படி தான் இருக்கும். இதை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேஸ்டிங், இதான் பேஸ்டிங் மிஷினு. இது வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பேஸ்டிங் மிஷின் வந்துட்டு அது ஒரு டைப்பாக வரும். இது வந்து நம்ம வந்து எப்படின்னாக்கா பேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஃப்ரீ ஃபோல்டிங் மிஷின் பாங்க இதுக்கு பேர். நம்ம ஒரு பேஸ்டிங் ஊட்டி ஒரு பக்கம் வந்து மடக்கியே வெளியில் வந்துடும் டெலிவரியில். நீங்கள் பார்ட்டி கஸ்டமர்கிட்ட போய் பேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. லேசாக இப்படி பெண்ட் பண்ணால் போதும் பாக்ஸ் ஆயிரும். இது வந்து ஃப்ரீ ஃபோல்டிங்பாங்க. இது லேட்டஸ்ட் மிஷின். இது வந்துட்டு இது வந்து பேஸ்டிங் வந்து பண்ணுற மிஷின். பேஸ்டிங் பண்ணி பாக்ஸை நாங்கள் டேப் அடிச்சு கொடுத்துருவோம். 260 பாக்ஸாக டேப் அடிச்சிடுவோம். டேப் அடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் இப்படி ஓப்பன் பண்ணால் பெட்டி ஆயிரும். மேலே எங்கேயும் லாக் பண்ணி அவங்க அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது உங்களோட தொழில், உங்களோட பொருள் எதுவாக இருந்தாலும், அது இந்த சைஸில் இருந்தாலும் சரி, அது இந்த சைஸில் இருந்தாலும் சரி, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எதுனாலும் வந்துட்டு வேல் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட நம்பர் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களோட தொழிலை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, நிறைவாக பண்ணுறதுக்கு வேல் ஃபைன் ஆர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து நம்ம இதே மாதிரி வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில், வேறு ஒரு கம்பெனியில் வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.